இன்னைக்கு நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக மூன்றாவது T20 ஆட்டத்தை செஞ்சுரியன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரவு 8:30 மணிக்கு விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிக்கக்கூடாது, தோல்வி அடையணும் அப்படின்னு உலக அளவில் இந்திய கிரிக்கெட் ஹேட்டர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு T20 ஆட்டமாக தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் விளையாட போகிற இந்த T20 ஆட்டம் தற்போது கருதப்படுது. அதே போல் இந்த தொடரை கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நிச்சயமாக சூரியகுமார் யாதவ் அவருக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு பிளேயிங் 11லையும் கிட்டத்தட்ட 2 இல்லைனா 3 மாற்றங்களை நிச்சயமா சூரியகுமார் யாதவ் அவர் நிகழ்த்த இருக்காரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா தொடர்ந்து இதுக்கு முன்னாடி விளையாண்ட தொடர் அதே போல இந்த தொடர்லையும் மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவருடைய இடத்துல சஞ்சு சாம்சன் அவருக்கு ஜோடியா புதிய ஓபனரை இன்னைக்கு இறக்க சூரியகுமார் யாதவ் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளேயர் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க சதீஷ் சர்மா அவரை சஞ்சு சாம்சன் அவர் கூட ஓபனரா இன்னைக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அதே போல போலிங் ஆர்டர்லையும் கண்டிப்பா இந்திய அணியின் பிளேயிங் 11ல மாற்றம் ஏற்படுத்த இருக்காங்க. இதுல கடந்த 2 ஆட்டமா மோசமா பந்து வீசிக்கிட்டு இருக்கிற அவேஷ்கான் அவரை நீக்கிட்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலரான யாஷ் தயால் அவரை இன்றைய ஆட்டத்துல உள்ள கொண்டு வர போறாங்க. அதே போல வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க ரம்தீப் சிங் அவரும் இன்றைய ஆட்டத்தின் பிளேயிங் 11ல உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ஸோ ஓவராலா இன்றைக்கு விளையாட போற பிளேயிங் 11ல சஞ்சு சாம்சன் அவர் கூட மற்றொரு ஓபனரா சதீஷ் சர்மா, 3ஆவதா சூரியகுமார், 4ஆவது பிளேயரா திலக் வர்மா, 5ஆவது பிளேயரா ஹர்திக் பாண்டியா, 6ஆவது பிளேயரா ரிங்கு சிங், 7ஆவது பிளேயரா அக்ஷர் பட்டேல் அவர் விளையாடுவார், இல்லைனா அவருடைய இடத்துல ரம்தீப் சிங் விளையாட வாய்ப்பு இருக்கு. 8ஆவது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங், 9ஆவது பிளேயரா ரவி பிஷ்னாய், 10ஆவது பிளேயரா வருண் சக்கரவர்த்தி, கடைசி 11ஆவது பிளேயரா அவேஷ்கான் அவருடைய இடத்துல யாஷ் தயால். ஸோ இந்த பிளேயிங் 11ல இன்னைக்கு நம்ம இந்திய அணியை மாற்றி அமைக்க சூரியகுமார் யாதவ் அவர் முடிவு எடுத்ததா தகவல் வெளியாயிருக்கு. அதே போல இன்றைய ஆட்டம் கண்டிப்பா நம்ம இந்தியா ஜெயிச்சே ஆகணும். அதற்கான மிகப்பெரிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பேக் டு பேக் 2 சீரீஸுகள் தோல்வி அடைஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. கடந்த சில வருடங்களா நம்ம இந்தியா ஒரு சீரீஸ் எங்கேயாவது தோல்வி அடைஞ்சா கூட அதுக்கு விளையாடுற சீரீஸ்ல நிச்சயமா நம்ம இந்தியா ஜெயிச்சிடுவாங்க. பேக் டு பேக் 2 சீரீஸ் தொடர்கள் நம்ம இந்தியா எப்பயுமே தோல்வி அடைஞ்சது கிடையாது. ஆனா இப்ப டெஸ்ட் சீரீஸ் இழந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கையோட இப்ப T20 சீரீஸையும் நம்ம இந்தியா இழந்தாங்கன்னா பல வருடமா நம்ம இந்தியா தக்க வச்சுக்கிட்டு இருந்த அந்த ரெக்கார்டை இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். அதனால கண்டிப்பா இந்த ஆட்டமும் அடுத்த ஆட்டமும் இந்தியா ஜெயிச்சாதான் இந்த T20 சீரீஸை கைப்பற்றி பேக் டு பேக் 2 தொடர்களை நம்ம இந்தியா இழக்கல அப்படிங்கிற இந்த சாதனையை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். அதனாலேயே இன்றைய ஆட்டம் நம்ம இந்தியா தோக்கணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்க்குறாங்க. அதே போல கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளேயிங் 11 சேஞ்சோட இன்னைக்கு நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.